அதாவது படங்கள் வந்து சின்ன படங்களுக்கு போகிறீங்க, உங்களை பயங்கரமாக புகழ்றாங்க எல்லாரும். எளிமையாக எடுக்கப்படுற எல்லா படமும் வந்து நல்ல படம் கிடையாது. அப்படி சொல்லிட முடியாது. ஆமாம். ஆனால் வந்து முதல்ல கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், ஒரு பட்ஜெட்டு, ஒரு 1 கோடி ரூபாய்க்குள்ள படம் வாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போயிருப்பீங்க. போனதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டமேன்னு தோணும். அந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்குது. அந்த சூழலில் என்ன செய்வீங்க? அந்த மாதிரி நிறைய படங்கள் வராமலே இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். இல்லை, அது இந்த பொருள் செலவு பண்ணவங்களுக்கு அது கொஞ்சம் இழப்பாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். இப்படி போய் மாட்டிக்கிட்டமேன்றது இருக்க தான் செய்யும். ஆனாலும் சார், ஒரு அந்த ஆக்ஷன்லேருந்து கட்டுக்குள்ளே நம்ம அந்த டியூரேஷனுக்குள்ளேயாவது நம்ம என்ன முடியுமோ அதை பண்ணிடுவோம். இதெல்லாம் உள்ளே வச்சுக்காமல் அவர் என்ன பண்ணிட்டு போகிறார், அதில் அவர் சொல்கிற திருத்தங்களை வாங்கி நம்ம அதில் செஞ்சிருன்றது மட்டும்தான் நினைக்கிறது. மீதி நேரங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இது. இப்போ கிடா நடிக்கும்போது இருக்கிறது இந்த சகிப்புத்தன்மை தேவையில்லை, அதை தாண்டி நமக்கு அதுக்குள்ளே ஒரு ஆர்வம் புகுந்துருது. இன்னும் சொல்லப்போனால் அவர் கதை சொல்லும்போது ரொம்ப நார்மலான ஒரு நரேஷனாக தான் இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் இது இப்படி எடுப்பாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அது நார்மல் நரேஷனையே ஒப்புக்கொண்டீங்க நடிக்கிறதுக்கு? இல்லை, ஒப்புக்கொண்டா என்னோடய கேரக்டர் அதில் வந்து இந்த இதாக இருக்குது, அதுக்கு நல்ல ஒரு பேலன்ஸாக இருக்குது. அது என்னோட கேரக்டர் நல்லா இப்படி வரும்னு நினைக்கல. இந்த படம் இப்படி வரும்னு உண்மையில் நினைக்கல. ஆனால் அவர்கிட்டையுமே நிறைய சொல்லியிருக்கேன். கதை சொல்கிற போது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொன்னீங்க. ஆனால் உங்கள் படம் வந்து நிஜமாக ஒருத்தர் ஒரு ஊருக்குள்ளே எட்டி பார்த்த மாதிரியான ஒரு அவ்வளோ லைவாக ஷூட் பண்ணிட்டீங்கன்னு அவர் சொல்லியிருக்கேன். அது மாதிரி சில பேர் நீங்கள் எப்படி நம்ம ஏமாந்து சம்டைம்ஸ் போகிறோன்னா, நீங்கள் உங்களுக்கு இல்லாத அனுபவம் இருந்திருக்காது சார். கதையை சொல்லும்போது பயங்கரமாக நமக்கு ஒரு விஷுவல் ஓடிடும். இந்த படம் வேறு லெவலில் ஒன்று பண்ண போது நினச்சிட்டு அங்கே போனால் 2வது நாள் நீங்கள் சொன்ன மாதிரி மனசு உடஞ்சிருவோம். அதையும் மீறி அந்த கேமரா ரோல் பண்ணும்போது என்ன நடக்குதோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்மளோட அந்த எத்திக்ஸ் ஒன்று இருக்கும்ல சார், அதை மட்டும் சரி பண்ணிட்டு ஓடி வந்துடணும். ஓகே, அந்த ஸ்டார்ட் கட்டுக்குள்ளே ஒன்று சரி பண்ணிடணும்னு. ஆமாம், நம்மளை நிலைநிறுத்திக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறது மட்டும்தான். ஓகே, நிச்சயமாக படத்தை காப்பாற்ற முடியாது. பொதுவாக சின்ன படங்கள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரங்கள் இல்லாத படங்கள் அப்படிங்கிறதா தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வரையும் தான் சின்ன படம். ஆமாம், வெள்ளிக்கிழமை எல்லா படமும் ஒரே படம் தான். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட ஒரு போஸ்டர்லேயோ ஒரு டிசைன்லேயோ காளி வெங்கட்டோட படம் வருது அப்படிங்கிறது இந்த படம் ஒரு கவனிக்கப்படுற படமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உண்டாக்குற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குது. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, காளி வெங்கட் நான் பார்த்துருந்தது, எனக்கு கொடுக்கப்பட்ட காட்சியை அந்த ஸ்டார்ட் கேமராலேருந்து கட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப இயல்பாக்குவேன் அப்படின்னு. இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் தொடரும் ஆண்டுகள்லையும் தொடர்ச்சியாக இதை போன்ற எளிய படம் எடுக்கும் புதிய இயக்குநர்களுக்கு காளி வெங்கட் போல பல பேர் ஆதரவு கொடுக்கணும், படங்கள் இருக்கணும். வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.